அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஜூலை 1ஆம் தேதி. தென்னிந்திய பிரபல நடிகர் ஏஎம் ராஜா, தென்னிந்தியாவின் பிரபல பின்னணி பாடகரும் சிறந்த இசையமைப்பாளருமான ஏஎம் ராஜா பிறந்த தினம் இன்று. ஆந்திராவின் சித்தூர் மாவட்டம் ராமச்சந்திரபுரத்தில் 1929 பிறந்தவர். சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார். குடும்பம் ரேணுகாபுரம் சென்று குடியேறியது. அங்கு உயர்நிலைப் பள்ளி வரை படித்த பிறகு வேலூர் ஊரிசு கல்லூரியில் சேர்ந்தார். வேலூர் தமிழ் இசைக்கழகத்தில் நரசிம்மலு என்பவரிடம் முறையாக இசை பயின்றார். வீட்டில் ஜன்னல் பக்கத்தில் அமர்ந்து புல்புல் தாரா வாசிப்பார் அப்படின்னு நினைத்தல, பேர் மட்டும் நல்லா இருக்கு. இந்தி பாட்டுகளையும் பாடுவார். அவரது பாட்டை கேட்க ஜன்னலுக்கு வெளியே மக்கள் கூடிவிடுவார்களாம். மேற்படிப்புக்காக சென்னை வந்தவர். பச்சையப்பன் கல்லூரியில் 1951 BA முடித்திருக்கிறார். பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் முடித்திருக்கிறார். என்ன பாடம்னு தெரியல. கல்லூரியில் படிக்கும் போதே பாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றார். மெல்லிசை பாடல்கள் பாட HMV நிறுவனம் வாய்ப்பு அளித்தது. இவரே எழுதி இசையமைச்சிருக்கிறார். பாடல்களை பதிவு செய்ய இசையமைப்பாளர் KV மகாதேவன் உதவினார். இவை அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பாகி ராஜாவுக்கு பேரும் புகழும் பெற்று தந்தன. ஏஎம் ராஜாவுக்கு சம்சாரம் என்ற பன்மொழி திரைப்படத்தில் பாடும் வாய்ப்பை ராஜாவுக்கு அளித்தார் பட தயாரிப்பாளர் SS வாசன். இதில் அனைத்து மொழிகளிலும் இவரே பாடினார். தொடர்ந்து வாய்ப்புகள் குவிந்தன. மென்மையான இனிமையான குரலில் இவர் பாடிய அனைத்து பாடல்களும் கேட்பவர்களின் இதயங்களை கொள்ளை கொண்டன. சிற்பி செருக்காத பொற்சிலையே மற்றும் தெண்டல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் ஒரு பாடல், உன்னை கண்டு நான் ஆட அப்படின்ற ஒரு பாடல், காலையும் நீயே அப்படின்ற ஒரு பாடல் ஆகிய பாடல்கள் ரசிகர்கள் நெஞ்சில் நீங்கா இடம்பெற்றவை. சிறந்த இசையமைப்பாளரும் கூட. 1958 வெளிவந்த ஷோபா என்ற தெலுங்கு படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமானார். தொடர்ந்து பெள்ளி காணுக திரைப்படம் இவரை நட்சத்திர இசையமைப்பாளர் அந்தஸ்துக்கு உயர்த்தியது. 1959 வெளிவந்த கல்யாண பரிசு படம் மூலம் தமிழில் இசையமைப்பாளராக அறிமுகமானார். அன்புக்கோர் அண்ணி மற்றும் தேன் நிலவு படப்பாடல்கள் மெட்டுக்களுக்காகவே பிரபலமடைந்தன. 1950 மற்றும் 60களின் அனைத்து முன்னணி கதாநாயகர்களுக்கும் பாடியிருக்கிறார். இவரது குரல் குறிப்பாக ஜெமினி கணேசன், பிரேம் நசீர் ஆகியோருக்கு கச்சிதமாக பொருந்தியதாக கருதப்பட்டது. தமிழ், தெலுங்கு,